நீட் தனது வாக்குறுதியில் தோற்றுவிட்டது. மாநிலங்களை நம்பும் காலம் வந்துவிட்டது என திமுக தலைவர் ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நீட் தனது வாக்குறுதியில் தோற்றுவிட்டதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மாணவர்களின் போராட்டங்கள் தேர்வு நடத்தும் முறைகளை மட்டும் மேம்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்த்தும் எச்சரிக்கை அல்ல என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக டெல்லி உள்ளிட்ட இந்தியா முழுவதிலும் இருக்கும் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்வதே இந்த குளறுபடிகளுக்கு நிரந்தர தீர்வாக இருக்க முடியும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் ஒற்றைத்துவத்தையே இறுதி இலக்காக கருதும் மனப்போக்கை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். மாநிலங்கள், கல்வியாளர்கள் உட்பட மாணவர்களுடன் திறந்த மனதுடன் மத்திய அரசு கலந்தாலோசிக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். நீட் தனது இலக்கிலிருந்து தோற்றுவிட்டதாகவும் நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்வதே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக அமையக்கூடும் என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாணவர்களின் போராட்டங்கள் தேர்வு நடத்தும் முறைகளை மட்டும் மேம்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்த்தும் எச்சரிக்கை அல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நீட் தனது வாக்குறுதியில் இருந்து தோல்வியடைந்து விட்டதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மாணவர்களின் போராட்டம் தேர்வு முறையை மேம்படுத்துவதற்கான எச்சரிக்கை மட்டுமல்ல, அதனை முறைப்படுத்துவதை விடுத்து நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்வதே இதன் அனைத்து குளறுபடிகளுக்கும் தீர்வாக அமையும் என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாணவர்கள், மாநிலங்கள், கல்வியாளர்களை அழைத்து பேசி இதற்கான நிரந்தர தீர்வை மத்திய அரசு காண வேண்டும் என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார்.